ஹலோ ஹாய், எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் பைட்டா தமிழ் சேனல் டெல்லி பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான விஷயம் தான் பார்க்க போகிறோம். இந்த 4 கோன் செட்டை தான் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறது, நிறைய கம்ப்ளைண்ட் வர்றது இந்த 4 கோன் செட் தான். இந்த 4 கோன்ஸில் வந்து சுத்தமாக ப்ளேவே வராது. ஆனால் அதில் வந்து பஞ்சர் ஆன மாதிரி வண்டி ஓடும். அப்படியே வண்டி ஷேக் ஆகுறது, வண்டி இழுத்துன்னு போகிறது, இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும். இது நிறைய பேர் சாக்காப்தர், சிங்காமி இந்த மாதிரிலாம் விஷயம் செக் பண்ணுறாங்க. அதை நம்ம எப்படி ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செக் பண்ணி எந்த பிரச்சனை ஈஸியாக கண்டுபிடிச்சி பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்த்துருப்பேன். அதே பேர் சொல்கிறீங்க சவுண்ட் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, நம்ம கடையில் இருக்கும்போது எனக்கு சர்வீஸ் டிஸ்டர்பன்ஸாக வருது, என்ன பண்ணுறது? ஓகே, இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் தெரியும். இந்த வீடியோ நிறைய குறைங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? ஒரு வண்டியில் பஞ்சரான மாதிரி வண்டி ஓடிச்சுன்னா ஃபஸ்ட்டு நம்ம இதான் செக் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ உங்கள் வீடியோ பார்க்கலாம். ஹலோ ஹாய், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு வார்ம்லிங் கம்பெனி தான். இப்போ வந்து கஸ்டமர் டயர் மாற்றிருக்காரு பாருங்கள். டயர் பக்கா தான் இருக்குது. இந்த பீடிங்லாம் நான் செக் பண்ணிட்டேன் வண்டியில். இந்த பீடிங் கொஞ்சம் மாறினா கூட வார்ம்லிங் ஆகும். ஓகேங்களா? அதனால் இந்த பீடிங்கும் கரெக்டாக தான் இருக்குது. டயர் நல்லா இருக்குது. அப்படியே வந்தீங்கன்னாவே ஃப்ரண்ட்டு கூட ஒரு 80% நல்லா தான் இருக்குது டயர். ஓகேங்களா? ஆனால் இவர் என்ன கம்ப்ளைண்ட் சொல்கிறாருன்னா, 4க்கு எனக்கு நாய்ஸ் வரலைங்க, ஆனால் வண்டி ஸ்லோ ஸ்பீடில் ஓட்டும் போதோ அப்படியே டேர்ன் பண்ணும்போதோ வண்டி வந்து அப்படியே பஞ்சர் ஆன மாதிரி வண்டி ஓடுது அப்படின்ட்டு. நிறைய நான் கோன் செட் போட்டிருப்பேன். ஆனால் இந்த வண்டியில் கோன் செட் வீடியோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம இந்த வீடியோ பாருங்கள், நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஒரு வண்டியில் வாப்லிங் ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணுறது டயர் நல்லா இருந்தாவே அடுத்த ஸ்டெப்பே நம்ம கோன் செட்டு தான், வேறு ஒன்றும் பிரச்சனை இருக்காது. கோன் செட்டை மாத்திரமே இந்த பிரச்சனை சரியாயிடும். இப்போ ஸ்பெண்டர் ப்ரோ இந்த வண்டிக்கு என்னென்ன கோன் செட்டு செட்டாக வந்து அந்த வீடியோவில் காமிப்பேன். இப்போ இந்த வண்டியில் 4க்கு நான் பிரிக்கிறேன். 4க்கு பிடிச்ச நிறைய வீடியோ உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இது கொஞ்சம் சீக்கிரமாக உங்களுக்கு கரெக்டாக காமிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நான் 4க்கு பிரிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சொன்ன கம்ப்ளைண்ட்டே பார்த்தீங்கன்னாவே 4க்கு பள்ளத்தில் விடும்போது எனக்கு சவுண்டு அவ்வளோ கேட்காதுங்க. ஆனால் டேர்ன் பண்ணும்போது அப்படியே ஒரு இடத்துல லாக் ஆன மாதிரி ஆகிடுது. எனக்கு அப்படியே பிடிச்சி கீழே விழுற மாதிரி இருக்குது, அந்த ஃபீலிங் ஆகிடுது. அதனால் இது கண்டிப்பாக இது 4க்கு எதனா பண்ணுவாங்க. ஏன்னா டயரு நல்லா தான் இருக்குது, நான் பார்த்துட்டேன். இது கண்டிப்பாக 100% 4க்காக தான் இருக்கணும். ஓகேவா? இப்போ இந்த வண்டியில் 4க்கு ப்ளே பார்க்குறேன் பாருங்கள். ப்ளே பண்ணுது. இப்போ நம்ம கை வச்சுட்டு ஷேக் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? சுத்தமாக ப்ளேவே இல்லை பாருங்கள், பக்காவாக இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் கோன் செட்டு பாட்டம் கோனோ இல்லை இதெல்லாம் வந்து கிராக்கோ இல்லைனா ரொம்ப ரஷ்ஷாக இருந்தாவே இந்த மாதிரி பிரச்சனை வரும். ஓகேவா? அதனால தான் நம்ம கோன் செட்டை கட்டி பார்க்குறது. இப்போ ஃபஸ்ட் நம்ம வீலை கட்டிடுவோம். அதுக்கப்புறம் ஒன்று ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்று கட்டி பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ வீலை கட்டியாச்சு. இப்போ நம்ம 4க்கு அப்படியே அசம்பிளியை அப்படியே மொத்தமாக எடுத்துக்கலாம். ஏன்னா கோன் செட்டை மொத்தம் போது இதை மொத்தமாக செட்டாகவே கட்டிக்கலாம். ஓகேவா? அதனால தான் இது நம்ம பிடிச்சாச்சு. இப்போது நீங்களே பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு இல்லை கண்டோம். இதில் அப்படியே ரெஸ்ட் ஆகிருக்கு பாருங்க. இது கோன் போய் அப்படியே மேலே அப்படியே ஸ்டக் ஆகிட்டு இருக்கு அப்படியே டைட்டாக. அதனால தான் ப்ளே இல்லை. ஆனால் இப்போ பாருங்கள் சுத்தமாக எதுவுமே இல்லை பாருங்கள், ஃபுல்லாக துருப்பிச்சு போய். ஏன்னா நிறைய பேர் இதுமாரி தான் பார்ப்பாங்க. ஏன்னா 4க்கு ப்ளேவே இல்லை, ஆனால் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டுவாங்க. ஆனால் இங்கே பாருங்கள் ஒன்றுமே இல்லை, சுத்தமாக கண்டோம். இதுலேயும் பாருங்கள் ஃபுல்லாக கண்டோம். அதனால தான் ஒரு வண்டியில் வந்து 4க்கு நாய்ஸ் வரல, ஆனால் வண்டி அப்படியே பஞ்சர் ஆன மாதிரி இருக்குதுன்னா இதுதான் காரணமே. பார்த்தீங்கன்னா அப்படி ஃபுல்லாக கண்டோம். கீழ் பாட்டமும் அப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? கீழ் பாட்டம் நான் கட்டி காமிக்கிறேன். கீழ் பாட்டம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்குது. ஓகேங்களா? ஃபுல்லாகவே துருப்பிச்சு எல்லாமே. இது நம்ம ராடு போட்டு தட்டி தான் எடுக்கணும். ஓகேவா? ஓகே, இதான் பாட்டம் கோனு. எப்படி ஆகிட்டு இருக்கு பாருங்கள். இது அப்படியே பள்ளத்தில் கூட ஸ்ட்ரக் ஆகிடுச்சு. இது என்ன திரும்ப இந்த தெரிஞ்சுங்களா, ஒரு கிராக் ஒன்று தெரிஞ்சுங்களா, ஒரு கிராக்கு இதுமாரி கிராக் வந்துடும். புரியுதுங்களா? இதனால தான் அந்த 4க்கு நாய்ஸ் வராது, ஆனால் வண்டி வந்து பஞ்சர் ஆன மாதிரி எடுத்துன்னு ஓடும். ஓகேவா? இது ஒன்றும் இல்லை, இது நம்ம ரீப்ளேஸ் பண்ணால் சரியாயிடும். இதெல்லாம் காமிக்கிறேன் உங்களுக்கு. அதுவும் சரி, இதுவும் சரி. இதுமாரிலாம் யாரும் ஓட்டிருக்க மாட்டாங்க, இப்படி ஓட்டிடுவாங்க பாருங்கள் ஃபுல்லாக. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வண்டி வாங்கினது இப்போ தான் மாத்திரான்னு நினைக்கிறேன் இது. ஓகேவா? சரி, ஓகே, பார்க்கலாம். அதேமாதிரி தான் இந்த டீ ஸ்டெம்ப்லேயும் பாருங்கள் எப்படி இருக்குது. அந்த இடமே இல்லை பாருங்கள், அந்த பால்ஸே சுத்தாது கண்டிப்பாக. அப்படியே போய் ஸ்டக் ஆகிட்டு இருக்குது. அவ்வளோதான் பிரச்சனையே. சரி, ஓகே, நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம். இப்போது இது கம்பெனி இது தான் போடணும். இதுக்கு இப்போ ஸ்பெண்டர் ப்ரோ பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நிறைய மாடல் வண்டியில் வந்து இந்த கான்செப்ட் போடலாம். காமிக்கிறேன் நான். இது டாப்பில் வர்றது. ஓகேங்களா? கப்பு
மேக்ஸிமம் பாட்டம் கோன் தான் கண்டிப்பாக கிராக் விழுந்துடும் ஓகேங்களா. ஏன்னா பழத்தில் விட அதுதான் கண்டிப்பாக அந்த ஃபோர்க் ஆக்ஷனில் அதுதான் கிராக் விழும். இதுவும் கண்டிப்பாக அந்த செட்டாக வாங்கணும். 470 ரூபா தான் இது, செட்டாக மாற்றிடலாம். ஆனால் கண்டிப்பாக அந்த ஒயிட் கிரீஸ் தான் போடணும். ஏன்னா இப்போ வரது எல்லாமே கிரீஸ் அதிலே கொடுத்துட்றாங்க. அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. தனியாக நீங்கள் தேடி வாங்க தேவையில்லை. ஓகேவா, காமிக்கிறேன். கோன் செட்டு அப்படியே இருக்கும். இதை பிச்சு காமிக்கிறேன். பிச்சு வச்சுருக்கேன். இதில் இந்த ஒயிட் கிரீஸும் வந்துடும். இது வந்து நம்ம ஷைனி, யூனிக்கானு, சிவிசி எஸ்ட்ரீமு, எக்ஸ்பல்ஸு, பேஷன் ப்ரோ, ஸ்பெண்டர் ப்ரோ இது எல்லாமே ஒரே இது தான் ஓகேங்களா. அதனால் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்காது. இந்த வண்டிக்கெலாம் இதில் இதே கான்செப்ட் தான் மாற்றலாம். ரேட்டு கொஞ்சம் ஒரு 20-30 அப்படி தான் டிஃப்ரெண்ட் வரத விட ரொம்ப டிஃப்ரெண்ட்லாம் இருக்காது ஓகேங்களா. அதனால் நம்ம இந்த வண்டிக்கு வந்து ஹோண்டா ஷைனு, யூனிக்கான இருந்தாலும் நீங்கள் இதே வாங்கி போடலாம். 20 போடலாம். இப்போ சமயம் அந்த ஹோண்டாவில் வந்து அந்த கிரீஸ் தரலன்னா நீங்கள் 20 வாங்குங்க. அந்த கிரீஸ் கொடுத்துருவாங்க. அந்த கிரீஸ் இதான் இந்த மாதிரி தான் இருக்கும். லைட்டில் இருக்கும், ஒயிட்டில் இருக்கும் ஓகேங்களா. இது தண்ணி போட்டால் கூட தண்ணியில் வந்து மிக்ஸ் ஆகாது. அதுக்காக தான் இந்த கிரீஸ் ஓகேவா. இப்போ நம்ம மாட்டி செக் பண்ணிடலாம். அதேமாதிரி டீ ஸ்டெம்பில் வந்து இந்த கோன் போடும்போது அப்படியே ஃப்ரீயாக கீழே போடக்கூடாது. ஒரு தடவை ஸ்டெப்பில் நிற்கணும். அப்படியே நம்ம தட்டில் தான் உள்ளே போகணும் ஓகேவா. ஒரு தடவை நிற்கணும் ஓகேவா. அப்படியே மொத்தமாக ஃப்ரீயாக போச்சுனாவே கண்டிப்பாக டீ ஸ்டெம்பில் மாதிரி தான் ஆகணும் ஓகேவா. ஓகே, இப்போ நம்ம கோன் வச்சிட்டோம். இந்த கேப் லைட்டாக இருக்கும். ஏன்னா இந்த ரப்பர் வரும் ஓகேங்களா. இந்த தண்ணி பட்டது வாங்குறதுக்கு ஆனால் டைட்டாக தான் இருக்கணும். ஃப்ரீயாகவே இருக்கக்கூடாது இது ஓகேவா. இப்போ இந்த ரப்பர் நம்ம போட்டு இந்த ரப்பர் கண்டிப்பாக இருக்கணுங்க ஓகேவா. இந்த ஒயிட் கிரீஸ் தான் போடணும். இதில் நிறைய வீட்டில் காமிச்சிருப்பேன். இதெல்லாம் காமிக்கிறேன் ஒரு வாட்டி உங்களுக்கு. நிறைய இடத்துல இந்த ப்ளே செக் பண்ணுறாங்க. ப்ளே நல்லா இருக்கும்போது ஓகே கோன் நல்லாயிருக்கும். மற்ற விஷயம் தான் செக் பண்ணுறாங்க. டயர் மாற்றி சிங்கம், சாக் ஆப்சர் இதெல்லாம் செக் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு வாட்டி நம்ம கோன் செட்டை கட்டி பார்த்தாவே தெரிஞ்சிடும் நம்மளுக்கு ஓகேவா. வீல் வாப்ளிங்கு ஆச்சுனாவே டயர் செக் பண்ணுறது. இப்போ அடுத்த ஸ்டெப்பு நம்ம இதை தான் பண்ணணும் ஓகேங்களா. அது சிங்கம், சாக் ஆப்சர் இதெல்லாம் மாற்றாதீங்க. இது வண்டி பண்ண போகிறோம். ஆனால் கட்டணும்னு தெரியும் நம்மளுக்கு. கட்டாமல் நம்ம இது போச்சு அது போச்சு சொல்லக்கூடாது ஓகேவா. இது ஸ்டார்ட்டாக போடுங்க. கிரீஸ் போட்டு அதுக்கப்புறம் பால்ஸ் வச்சு அதுக்கப்புறம் திருப்பி கிரீஸ் பண்ணலாம் ஓகேவா. ஓகே, இப்போ கீழே கிரீஸ் பண்ணியாச்சு ஓகேங்களா. இப்போ அப்படியே மட்டும் அப்படி தான். இது நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா இது முழு வீடியோ பார்த்தோன்னா நீங்கள் வீடியோ போய் செக் பண்ணாவே தெரியும். ஒரு கான்செப்ட் எப்படி கழட்டி உரிமையாக நான் மாற்றதெல்லாம் காமிச்சிருப்பேன். இப்போ என்ன ஃபால்ட்டுக்கு நம்ம இதை பண்ணுறோன்னு தான் காமிக்கிறேன் ஓகேங்களா. ஒரு வண்டியில் வந்து இப்போ அந்த ஃபோர்க்கு ப்ளே கரெக்டாக இருக்குது, நல்லாயிருக்கு. ஆனால் வண்டி வாபிள் ஆகுது, வண்டி பஞ்சரான மாதிரி இருக்குது அப்படின்னாவே கண்டிப்பாக நம்ம இதை தான் பார்க்கணும். சாக் அப்சர், சிங்கம் இதெல்லாம் மாற்ற வேண்டாம். இதை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ஒன்றா செக் பண்ணோம் ஓகேங்களா. டயர் பீடிங் முதல்ல செக் பண்ணோம், டயர் செக் பண்ணோம், அதுக்கப்புறம் தான் கான்செப்ட்டு ஓகேங்களா. இந்த கான்செப்ட் நீங்களே பார்த்துருப்பீங்க, ஃபுல்லாகவே துருப்பிச்சு நாசமாகிட்டு இருக்குது. கண்டிப்பாக இதாக தான் இந்த மாதிரி பஞ்சர் மாதிரி இருக்குது. அதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு ஓகேவா. சரி, நான் மாட்டிகிட்டே ப்ளே செக் பண்ணிக்கிறேன். மாட்டியாச்சு. இது மாதிரி கரெக்டாக ஃப்ரீயாக செட் ஆகிடணும் கரெக்டாக ஓகேங்களா. தட்டிக்கிட்டலாம் மாட்டக்கூடாது. நிறைய பேர் கேட்போம் இந்த கிரீஸ் கிடைக்கலான்ட்டு. கோன் செட்டு வாங்கினா ஹீரோலாம் வாங்கினாவே கண்டிப்பாக இந்த கிரீஸ் கண்டிப்பாக கொடுத்துட்றாங்க ஓகேங்களா. கிரீஸ்லாம் நீங்கள் வெளியில் அதுக்கு அலைய தேவை. இப்போ இந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்கும் ஓகேவா. இப்போ இந்த வண்டியில் பார்த்தா 100% அந்த வாப்ளிங் கேஸ் இருக்காது, பக்காவாக இருக்கும், அந்த பிரச்சனை இருக்காது ஓகேங்களா. இந்த மாதிரி வண்டி தான். இது கரெக்டாக ஃபஸ்ட்லேருந்து கழட்டி மாட்டுற வீடியோவை நீங்கள் உள்ள வீடியோ செக் பண்ணவே உங்களுக்கு கரெக்டாக தெரியும். சிம்பிளாக அந்த ஃபால்ட்டுக்காக நான் காமிக்கிறேன் ஓகேவா. ஓகேங்க, இப்போ பாருங்கள் ஒரு கோன் செட்டை மாற்றிருக்கோம். நான் ஃபால்ட்டுக்காக அந்த கோன் செட்டை மாற்றணும், அதுதான் நம்மளுக்கு விஷயமே. கோன் செட்டு வீடியோ 2-3 போட்டிருப்பேன். இருந்தாலும் இந்த ஃபால்ட்டுக்கு இதுதான் ப்ராப்ளம் ஓகே. அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ நிறைய குறைகள் தான் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணுறேன். இது ஒரு நல்ல ஒரு வீடியோவில் பார்ப்போம். பை.
கண்டிப்பாக இந்த வண்டியை ஓட்டி பார்த்தா கண்டிப்பாக அந்த வாப்ளிங்கு இந்த பிரச்சனையே இருக்காது, 100% தெரியும். ஆனால் நீங்களே பார்த்துருப்பீங்க எப்படி இருக்குன்ட்டு. இப்படிலாம் இருந்தால் இப்படி தான் இருக்கும், அவ்வளோதான் சொல்கிறாரு. இப்படிதான் பாருங்கள் இப்படி இருக்குது. இதுமாதிரிலாம் வண்டி ஓட்டினாவே கண்டிப்பாக இந்த ஷோல்டர் பெயின் இந்த மாதிரி பிரச்சனைலாம் இதால் தான் வருது. ஓகேவா? ஓகேங்க. உங்கள் வண்டியில் இந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் கரெக்டான டூல்ஸை வச்சு பண்ணுங்கள், எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இது ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். பாய். ஓகே, இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள். உங்கள் வண்டிக்கும் உங்கள் ஃப்ரெண்டு வண்டிக்கும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது நீங்கள் ஈஸியாக ஒரு ஐடியா கொடுக்கலாம். நம்மளும் ஈஸியாக பண்ணலாம். கரெக்டான டூல்ஸை வச்சு பண்ணாவே எந்த ஒரு விஷயமும் ஈஸியாகவே பண்ணலாம். பார்த்து பொறுமையாக பண்ணுங்கள். இந்த பிரச்சனைக்கு இதுதான் பண்ணணும். ஓகேங்களா? அதான் நம்ம வீடியோவை. ஓகேங்களா? இந்த வீடியோ நேர்களுக்கு இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். இது ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். பை.